ஹாய், குட் ஈவினிங். எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? நல்லா இருக்கிறீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். மக்களே இன்னைக்கு போய் அதிமான் கோட்டையில நோன்பு அதெல்லாம் பார்த்துட்டு வீடியோ எடுக்கல. நாளைக்கு தான் முக்கியமான நோன்பு. நாளைக்கு எடுத்துக்கலான்னுட்டு இன்னைக்கு வந்துட்டுங்க. இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன சமையல்னு வாங்க மக்களே பார்க்கலாம். பசங்கலாம் வீட்ல இருக்கிறாங்க. அதனால ஏதாவது செஞ்சு குடுக்கலாம் வித்தியாசமா அப்படின்னு நான் யோசிச்சு இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறேன். வாங்க பார்க்கலாம். சிக்கன் கிரேவி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கினேன். அந்த லவங்கப்பூவும் கொஞ்சம் கசகசாவும் அதில் போட போகிறேன். ஏன்னா ஜீரணம் ஆகிறதுக்காக. அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம். நான் இஞ்சி போடலை, அது பையனுக்கு பிடிக்காதுன்றதுனால போடலை. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஸ்லோவான பிறகு நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். அது நல்லா வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கி அந்த வாசனை வரட்டும். அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. அப்புறம் சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷானது, சுத்தமாக எடுத்துகிட்டு வந்தேங்க. அதனால் அதை நான் அப்படியே போட்டுக்கினேன். நல்லா சிக்கன் வதங்கின பிறகு நம்ம உப்பு போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் மஞ்சள் முன்னாடியே போட்டுட்டேன். உப்பு போட்டுக்கலாம் வேணுன்ற அளவு. அதுக்கப்புறம் 1 கிலோ சிக்கன்ன்றதுனால 50 கிராம் மசாலா பாக்கெட்டும் சிக்கனும் கொஞ்சம் கரம் மசாலாவும் போட்டுன்னு இருக்கிறேன். நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம், கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா இது கிரேவி மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம், குழம்பு மாதிரி இல்லை. நைட்டுக்கு ஒரு வாட்டி மட்டும் சாப்பிட்றதுக்காக நல்லா கிரேவி மாதிரி இப்போ பாருங்கள் வந்துருச்சு. இது சாதத்தோடையும் சப்பாத்தியோடையும் இட்லியோடையும் சாப்பிட்டுக்கலாம். இட்லி செய்யலான்னு தான் பையன்கிட்ட சொன்னேன். அம்மா இல்லை வேண்டாம், சோறு தான் வேணும் அப்படின்னு கேட்டான். அதனால் நான் பக்கத்துலேயே சுட சுட சோறும் செஞ்சிட்டேன். இப்போ நல்லா நல்லா வெந்துருச்சு சிக்கன். வெந்து வந்த பின்னாடி பையனுக்கு சாப்பிட கொடுத்துடலாம். சிக்கன் குழம்பு ரெடி. வாங்க மக்களே, எல்லாரும் சாப்பிடலாம். சிக்கன் குழம்பு, சுட சுட சோறு. நீங்களும் வாங்க எங்கள் வீட்டில் எல்லாரும் சாப்பிடலாம். பாய், ஐ லவ் யூ. பாய் பாய்.